நிறைய பெண்கள் போராடிருக்காங்க உடல்நல ஏறுதலுக்காக. இன்னைக்கெல்லாம் நீங்க எவ்வளவு ஜம்முன்னு எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்கன்னா, தனியா போறீங்க, தனியா வரீங்க, எவ்வளவு. ஆனா பாலியல் ரீதியா சில துன்புறுத்தல்கள் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டியெல்லாம் தைரியம் வேணும். அதுதான் சொல்ல சிங்க பெண்ணுன்னு சொல்றேன். தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். எதை பத்தி அடியட்டு வச்சு போயிட்டாரு, கார் குளித்து துப்பு அப்படின்னு சொன்னார்ல பாரதி. ஓடி விளையாடு பாப்பா, ஒங்கில் செல்லாதான்னு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாதே பாப்பான்னு சொன்னார்ல. அது போல காரி உமிழ்ந்து விடும் பாரு, நம்மளால பேசவே முடியாது இல்ல. அது போல பாடல்களை, வரிகளை, பாரதியாருடைய கவிதைகளை படிங்க, பாரதிதாசனுடைய கவிதைகளை படிங்க, கண்ணதாசனுடைய பாடல்களை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்ப அது போல இந்த கவிதைகள்லாம் படித்தாதான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு கவிஞனா வரணும்னா ஒரு கவிதையை படிக்கணும், ஒரு எழுத்தாளர் வரணும்னா ஒரு நாவலை படிக்கணும். சரிங்களா? அப்ப அது போல மாணவர்களே, நிறைய மாற்றத்தை தரக்கூடியது படிப்பு மட்டும்தான். படிக்க இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க எல்லாரையும் யோசிச்சு பாருங்க, தனது அறிவால், தனது ஆற்றலால், தனது ஆளுமையால் தான் இந்த உலகம் வெளிச்சமா இருக்கு. இந்த உலகம் அறிவார்ந்த உலகமா இருக்கு. அப்படி படிக்காத பொழுது என்ன ஆகும்? அன்பு, ஆசை, அறிவு, அடக்கம், என்ன அத்தனையுமே கொடுப்பது படிப்பு மட்டும்தான். அதுதான் எங்க போனாலும் சொல்லுவேன், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகம்ப. இதான் வள்ளுவன் சொன்ன மிகப்பெரிய கல்வியுடையது. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கு என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க, யாராவது ஒரு சொல்லுங்க பாப்போம். இந்த குறளுக்கு என்ன சிறப்பு இருக்கு? கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. யாராவது சொல்லுங்க, இந்த குறளுக்கு என்ன சிறப்பு அதுல இருக்கு? சொல்லு ரீதியா, எழுத்து ரீதியா சொல்லுங்களா? கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. என்னமா துணை? வெரி இங்க நில்லு போயிட்டா. இந்த குறள்ல துணைக்கால் இருக்காது. துணை இல்லாமல் துணிவாக கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. எவனுடைய உதவியும் தேவையில்லை, நீ ஒழுங்கா படித்தால். அதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் சொல்லிட்டு போயிருக்க பாருங்க, யாருடைய துணையும் உனக்கு தேவையில்லை. படித்தால், கற்க படித்தால், கற்க படித்தால், நன்றாக படித்தால், கழிவுகளை அகற்றி படித்தால் நிற்க அதற்கு தக. யாருடைய துணையும் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பெற்றோருடைய கனவு. அந்த கனவை நினைவாக்குங்கள் என்று சொல்கிறேன். அதுபோல இதை சொன்ன அன்பு தங்கை அவர்களுக்கு பரிசாக என்னால் முடிந்தது புத்தகம்